Hello friends, welcome back to our channel Smart Stitch and Smart Stitch Fashion. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரீவியஸாக லாஸ்ட் இயர் என்னோடய பாப்பாவோட பர்த்டேக்கு அவளுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு ஆக்சசரிஸ் எல்லாமே நான் பார்த்து பண்ணேன். ரொம்பவே ப்ரிட்டியாக இருந்து பாப்பா கேட்ட டிசைனில் அவங்க எப்படியெல்லாம் விரும்பினாங்களோ அந்த மாதிரி சூப்பராக கஸ்டமைஸ் பண்ணி நான் அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருந்தேன். ஃபைனலாக அவுட்புட் ரொம்பவே சூப்பராக வந்திருந்து. அது எப்படி அதை பண்ணினேன் அப்படிங்கிற ப்ராசஸை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நிறைய பொண்ணுங்களுக்கு அவங்களோட குழந்தைங்களை நல்லா மேக்கப் பண்ணி நல்லா ட்ரெஸ் பண்ணி சூப்பராக பார்க்கணும், ஒரு ப்ரின்ஸஸாக பார்க்கணும், ஒரு குயினாக பார்க்கணும் அப்படின்ட்டு ஆசை உண்டு. இன்க்ளூடிங் மீ, எனக்குமே அப்படி தான். அப்படிப்பட்டவங்க அந்த மாதிரி நீங்கள் விரும்புகிற காஸ்டியூம்ஸ் எல்லாம் ரெடி பண்ண போனீங்க அப்படின்னா நிறைய பட்ஜெட் ஆகும். ரெடிமேட் ட்ரெஸ் எடுத்தாக்கி ஓரளவு அமௌண்ட் ஆகும். கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதை விட பல மடங்கு அதிகமாகும். இப்படி இருக்கும்போது நம்மளால் அப்படிப்பட்டதெல்லாம் வாங்க முடியாது. அதை சால்வ் பண்ணுறதுக்காகவே நீங்களே அதை லேர்ன் பண்ணிக்கலாம். ஈஸி தான், எல்லாமே சிம்பிள் தான். லேடிஸ் நினச்சா முடியாதது அப்படின்ட்டு எதுவுமே கிடையாது. ஏன்னா ஒரு லேடியால் எல்லாமே பண்ண முடியும். லேடிஸால் ஒரே நேரத்தில் மல்டிபிள் வேலையை ஈஸியாக பண்ண முடியும். நம்ம சமைக்கிறோம், சமைச்சிட்டே குழந்தைங்களையும் கவனிக்கிறோம், ஃபேமிலியும் கவனிக்கிறோம், வீட்டில் சின்ன சின்ன வேலைகளை பண்ணுறோம், வெளியே போய் ஒர்க் பண்ணுறோம். எல்லாத்தையும் ஃபேமிலிக்கு தேவையான எல்லாத்தையும் பட்ஜெட் போட்டு நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா செலவுகளையும் நம்ம அந்த பட்ஜெட்டுக்குள்ளால் முடித்து அதுக்குள்ளால் மீதியும் எடுத்து சேவ் பண்ணி நம்ம குடும்பத்தை நல்ல முறையில் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் எல்லா பெண்ணோட கனவாக இருக்கும். அப்படிப்பட்ட பெண்களுக்கு இது ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டிலருந்தே உங்களுக்கு கிடைக்கிற கொஞ்சமான ஃப்ரீ டைமில் உங்களை அழகுபடுத்த, உங்கள் குழந்தைங்களை அழகுபடுத்த இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை கற்றுக்க முடியும். அதை எப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாப்பாவோட அவுட்ஃபிட்டை பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக இருக்குது அப்படிங்கிறத. இதை என்னோட கையாலே நான் பண்ணேங்கும்போது எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பர்த்டேக்கான ஃபுல் அரேஞ்ச்மெண்ட்டையுமே பிளான் பண்ணி பக்காவாக ஃபேமிலியோட சப்போர்ட்டோடு பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜ் டெக்கரேஷன் எல்லாமே, பலூன் ஆர்ச் எல்லாமே பண்ணோம். ஒவ்வொன்றுமே பார்த்து பண்ணோம். ஸ்க்ரீன் எல்லாமே ரெட் கலர் கிளாத்தில் நம்மகிட்ட இருந்த கிளாத்தை வச்சே நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது ப்ரீவியஸ் இயர், போன வருஷம் கிறிஸ்மஸ்க்காக நம்ம ரெடி பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி 3 ட்ரெஸ் ரெடி பண்ணியிருந்தோம். ஒரு குட்டி பாப்பா, 1 இயர் பாப்பா, ஒரு 12 இயர் பாப்பா, வேறு நம்ம பாப்பாவுக்கு 7 வயசு. அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு கஸ்டமைஸ்டு ஆர்டர். 1 இயர் பேபியோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்காக நம்ம ரெடி பண்ணியிருந்தோம். ஷூ, ஹேர் பவு, விங்ஸ் எல்லாமே சேர்த்து ரெடி பண்ணியிருந்தோம். இது நீங்கள் இப்போ பார்க்குறதுமே பாப்பாவோட பர்த்டேக்காக தான் ரெடி பண்ணியிருந்தேன். பாப்பா காலையில் ஸ்கூலுக்கு ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க, ஈவினிங் பர்த்டே ஃபங்க்ஷனுக்காக இந்த ட்ரெஸ்ஸை போட்டிருந்தாங்க. இந்த ட்ரெஸ்ஸுமே பாப்பாவுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து பர்பிள் கலரில் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். பர்த்டேக்கு நாங்கள் பெரிய அளவில் யாரையும் கூப்பிட்டாலும் எங்கள் ஃபேமிலி, என்னோடய சைட்லேருந்து அம்மா, தங்கச்சி எல்லாருமே வந்திருந்தாங்க. அதே மாதிரி ஹஸ்பண்ட் சைட்லேருந்து வந்திருந்தாங்க. அதுக்கப்புறமா பாஸ்டர் ஃபேமிலியாக வந்திருந்தாங்க, அவங்க பிள்ளைங்க, ஒய்ஃபு எல்லாருமே வந்திருந்தாங்க. எங்களுக்கு ரொம்பவே பிளெஸ்ஸிங்காக இருந்துச்சு. இது பர்த்டேக்கு முந்தின நாள் பாப்பாவே பலூன் எல்லாம் ஊதி சந்தோஷமாக பார்த்துட்ருக்காங்க. முந்தின நாள் நைட்டு தான் இந்த ரெட் கலர் ட்ரெஸ்ஸை ஸ்டிச் பண்ணேன். பாப்பாக்காக விடிய இருந்து பண்ணி சூப்பராக ஸ்டிச் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துட்டேன். இது மட்டும் இல்லை, ஆக்சசரிஸும் செய்ய வேண்டியிருந்து. ஆக்சசரிஸ் முன்னாலே பண்ணிட்டேன். நல்லா ஒரு ப்ரைடல் டியாரா மாதிரி, க்ரௌன் மாதிரியே ரெடி பண்ணியிருந்தேன். அதே உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். ரொம்பவே நல்லா வந்திருந்து அதோட ஃபினிஷிங்கு. இது நம்ம கேன் பட்டியை வச்சு நம்ம ரெடி பண்ணியிருந்தோம். பேனல் கவுன் மாதிரி ரெடி பண்ணியிருந்தோம். ஒவ்வொரு பேனலும் இந்த மாதிரி தனித்தனியாக ரெடி பண்ணி மொத்தமாக 16 பேனல் வரும். ஃப்ரண்டில் 8 பேனல், பேக்கில் 8 பேனல், மொத்தமாக ஒரு சர்க்கிள் மாதிரி வரும். இந்த பேனல்ஸ் எல்லாமே ஸ்கேட் பார்ட்டுக்கு வரும். இதுக்கப்புறம் நம்ம லைனிங்கும் யூஸ் பண்ணியிருந்தோம். ஏன்னா பாப்பாவுக்கு குத்தக்கூடாது இல்லையா, அதுக்காக. அதுக்கப்புறமா இதுக்கு யோக் பார்ட்டு சீக்வன்ஸ் ஜார்ஜெட் ஃபேப்ரிக்கில் எடுத்து வச்சுருந்தோம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே சேம் தான். சூப்பராக யோக் பார்ட்டும் ரெடி பண்ணி வச்சு ரெண்டையும் ஃபிட் பண்ணி சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. அதே மாதிரி ஃப்ரண்டில் கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக ஸ்கேட் பார்ட்டில் ஃபுல்லுமே ரெட் கலரில் பட்டர்ஃப்ளை இருந்ததுனால யோக் பார்ட்லேயும் கோல்டன் கலர் பட்டர்ஃப்ளை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பர்த்டே அன்னைக்கு ஈவினிங் தான் பலூன் எல்லாம் நாங்கள் கட்ட ஆரம்பிச்சிட்டோம். எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க. என்னோடய சிஸ்டர்ஸ், என்னோடய அம்மா,
பாப்பாவுமே ஹெல்ப் பண்ணாங்க. ஃபைனலாக இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டோம். இந்த மாதிரி நம்மளே பார்த்து பண்ணுறதுனால பட்ஜெட் நல்லாவே சேவ் பண்ண முடியும். அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு மறக்க முடியாத ஒரு மெமரிஸை நம்ம க்ரியேட் பண்ணி கொடுக்க முடியும். இந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிள்ளைங்க பின்னால் பார்க்கும்போது நம்ம அம்மா நம்மளுக்கு எவ்வளோ பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி யோசிப்பாங்க. பலூன்ஸ்லேயுமே எல்லாமே நிறைய பட்டர்ஃப்ளைஸ், ஸ்க்ரீன்லேயுமே பட்டர்ஃப்ளைஸ் நிறைய ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். ஃபைனலாக ஃபேமிலியாக ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். ஃபோட்டோஸ் எடுத்து ரொம்பவே மெமரபுளான ஃபோட்டோஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா சாப்பாடுமே நாங்களே ரெடி பண்ணிட்டோம். கேக் கட்டிங் எல்லாமே சூப்பராக நடந்துச்சு. பாப்பாவுக்குமே ரொம்ப சந்தோஷம், ரொம்ப வெட்கப்பட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு நான் என்ன பண்ணேன்னா மெட்டீரியல் சோர்சிங் தான். அதுக்கு முன்னால் என்ன பண்ணேன்னா மெட்டீரியல் வாங்குறதுக்கு முன்னால் அதுக்கான ரெஃபரன்ஸ் இமேஜ் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ரெஃபரன்ஸ் இமேஜ் செலக்ட் பண்ணுறதுக்காக நான் பின்ட்ரெஸ்ட்டு, யூடியூபு, இன்ஸ்டாகிராம்னு எல்லா இடத்துலையுமே சர்ச் பண்ணி பார்த்தேன். அதில் நிறையா மாடல்ஸ் எல்லாம் நான் செலக்ட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா இன்னும் கூட நிறைய மாடல்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு பக்கத்தில் இருக்கிற டெக்ஸ்டைல் ஷாப்புக்கே நான் போயிட்டேன். திருநெல்வேலியில் இருக்கிற டெக்ஸ்டைல் ஷாப்புக்கு போய் அங்கே இருக்கிற நிறைய மாடல்ஸ் பார்த்தேன். அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க, என்னென்ன மாதிரி மெஷர்மெண்ட் இருக்குது, என்னென்ன மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க, நெக் என்ன மாதிரி வச்சுருக்காங்க, ஸ்லீவில் நியூ மாடல் என்ன வந்திருக்கு, ஸ்கேட் பாட்டில் என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாமே ஓவராலாக நான் ரிவைஸ் பண்ணி பார்த்து அதில் எனக்கு பிடிச்சிருந்த மாடல் எல்லாம் மைண்டில் ஏற்றிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் மெட்டீரியல் சோர்சிங், கலர் எல்லாமே பாப்பாவே சொல்லிட்டாங்க, தீமும் சொல்லிட்டாங்க, பட்டர்ஃப்ளை தீம்னு. அதுக்கேற்ற மெட்டீரியலை கடையிலே வாங்கிட்டு வந்திருந்தேன். ரெட் கலரில் நெட் மெட்டீரியல் வாங்கியிருந்தேன். நெட்டில் டிசைனர் நெட் வாங்கியிருந்தேன். கேன் பட்டி வாங்கியிருந்தேன். லைனிங் கிளாத்து, சாட்டின் கிளாத்து, சீக்வன்ஸ் ஒர்க் கிளாத்து, அந்த மாதிரி தேவையான எல்லா மெட்டீரியல்ஸும் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். த்ரெட்டு முதற்கொண்டு எல்லாமே வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டிச்சிங்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கும்போதே ஹேர் அக்சசரிஸும் பண்ணிடுவோம், ஒரு நல்ல ஒரு க்ரௌன் பண்ணலாம் அப்படின்ட்டு யோசித்தேன். ஒரு 100 rupeesக்குள்ளால் நம்மளுக்கு பட்ஜெட்டில் வரணும் அப்படின்ட்டு அதுக்காக மெட்டீரியலையும் சர்ச் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கு கிறிஸ்டல் பீட்ஸ் எல்லாம் நான் கலெக்ட் பண்ணேன். கிறிஸ்டல் பீட்ஸு, மெட்டல் ஒயரு, ஹேர் பவ் இதெல்லாம் கம்பைன் பண்ணி சூப்பரான ஒரு ஹேர் பவும் ரெடி பண்ணிட்டேன். ஃபைனலாக பாப்பாவை சூப்பராக ரெடி பண்ணி விட்டுட்டேன். அவங்களோட பர்த்டேயை அவங்க விரும்பின மாதிரியே என்ஜாய் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி உங்களோட குழந்தைங்களுக்கு அவங்களோட ஸ்பெஷல் டேஸை நீங்கள் நல்லா மெமரபுளாக மாற்றி கொடுக்கணும், உங்களோட விருப்பமும் நிறைவேறணும், உங்கள் குழந்தைங்களோட விருப்பமும் நிறைவேறணும்னா நீங்கள் இதெல்லாம் கற்றுக்கலாம், ஈஸியாகவே கற்றுக்கலாம். உங்களுக்கு லைட்டாக ஸ்டிச்சிங் மட்டும் பேசிக் தெரிஞ்சாலே போதும். நம்ம இதை கிளாஸாகவே எடுக்கிறோம். என்னோட 9 years எக்ஸ்பீரியன்ஸில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். கிளாஸுங்கும் போது ஒரே ஒரு ட்ரெஸ் மட்டும் சொல்லிக் கொடுப்பாங்க, அந்த ஒரு மாடல் மட்டும் நம்ம கற்றுக்குவோம் அப்படின்னு எல்லாம் இல்லை. நான் உங்களுக்கு மல்டிபிள் வெரைட்டிஸ் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ், இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற எல்லா ட்ரெஸ்ஸஸுமே சொல்லி கொடுத்துருவேன். யோக் பார்ட்டில் 4 வெரைட்டிஸ், கேட் பார்ட்டில் 4 வெரைட்டிஸ், ஸ்லீவ்லேயுமே 4 வெரைட்டிஸ், இந்த மாதிரி நான் சொல்லி கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் பட்டர்ஃப்ளை தீமில் எப்படி பண்ணுறது, ஹனிபி தீம், ஏஞ்சல் தீம், அதுக்கப்புறம் சோஃபியா, அந்த மாதிரி கார்ட்டூன் கேரக்டர், சிண்டர்லா, டிங்கர்பெல், அந்த தீமுக்கு அதுக்கேற்ற ஆக்சசரிஸ் எப்படி பண்ணுறது, ட்ரெஸ் எப்படி பண்ணுறது, பாடியிலேருந்து மெஷர்மெண்ட் எடுத்து எப்படி பண்ணுறது, ரெடிமேட் சைஸ் சார்ட் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு எல்லாமே டீட்டெயில்ஸாக சொல்லி கொடுத்துருவேன். உங்களுக்கு 1 வயசு பிள்ளைக்குன்னு ஒரு கஸ்டமர் கேட்டால் கூட உங்களால் ஈஸியாக பண்ண முடியும். கூடவே அதுக்கான ஆக்சசரிஸ், இப்போ 1 year பேபிக்கு அவங்களோட ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு கூடவே ஒரு குட்டியான ஒரு ஷூ, அவங்க காலுக்கு ஏற்றால குட்டியாக ஒரு ஷூ, ஒரு ஹேர் பவ்வு, விங்ஸு, சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு பட்டர்ஃப்ளை விங்ஸ் அல்லது ஏஞ்சல் விங்ஸ், இந்த மாதிரிலாம் பண்ணுறது எல்லாமே சொல்லி கொடுத்துருவேன். உங்களுக்கு ஃபுல் நாலேஜை நான் இந்த கிளாஸில் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த கிளாஸில் லிமிட்டட் சீட்ஸ் மட்டும்தான் இருக்குது. அட்மிஷன் இப்போது ஓப்பனாக இருக்குது. ப்ரீவியஸாக ஃபஸ்ட்டு பேட்ச் இந்த கிளாஸ் நம்ம முடிச்சிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக்கு, அவுட்புட், அவங்க எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோட லாஸ்ட்டில் நான் உங்களுக்கு காட்டுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபஸ்ட் பேட்சில் படிச்சிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சூப்பராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய பேர் பொட்டிக் வச்சுருக்காங்க, நிறைய பேர் அவங்களோட பிஸ்னஸை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போயிருக்காங்க. டெய்லரிங்கில் நிறைய ஆர்டர் எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க குழந்தைங்களுக்கு சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. இதில் குறிப்பாக நிறைய பாட்டிகள்லாம் அவங்க
பேத்திக்கு இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணி ட்ரெஸ்ஸு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்காங்க. எனக்கு அது ரொம்பவே சந்தோஷமான விஷயம். என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் வளர்கிறது என்னோட சந்தோஷமான விஷயந்தான். நீங்களும் இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினச்சிருக்கீங்க அப்படின்னா மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணி ஃபுல் டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிட்டு இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லரிங்கையே பிஸ்னஸாக எடுத்து பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க, அல்லது ஒரு பொட்டிக் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்க, அல்லது உங்கள் குழந்தைங்களுக்கு விதவிதமாக கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த கோர்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் ஒன் மந்த்லேயே உங்களால் ஒரு ப்ரொஃபஷ்னல் எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி உங்களால் பண்ண முடியும். நீங்கள் விரும்புகிற எல்லா டிசைன்ஸுமே உங்களால் பண்ண முடியும். அந்த அளவுக்கு நாங்கள் ட்ரெயின் பண்ணிடுவோம். ஸோ நம்பி நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். நாங்கள் உங்களை சூப்பராக கைட் பண்ணுவோம். ஒரு ப்ரொஃபஷ்னலாக கண்டிப்பாக மாற்றுவோம் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இந்த கிளாஸில் நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுக்குறது பொட்டிக் ஸ்டைல் ஃபினிஷிங்கில் தான் ஸ்டிச் பண்ண சொல்லி கொடுக்குறோம். ஸோ எந்த இடமுமே ஷோல்டர், சைடு ஜாயிண்ட்டு, ஹிப்பு, வேஸ்ட்டு எந்த இடத்துலையுமே பிள்ளைங்களுக்கு குத்துற மாதிரி இருக்காது. நல்லா கன்சீல் பண்ணி நீட்டாக ஸ்டிச் பண்ணுற மாதிரி சொல்லி கொடுக்குறோம். அது இந்த கிளாஸோட பெரிய பெனிஃபிட்டு. நீங்களும் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வரும். மாம் அண்ட் டாட்டர் காம்போ எப்படி பண்ணுறது, வெட்டிங் கவுன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற எல்லாமே இந்த கிளாஸில் சொல்லி கொடுக்குறோம். ஸோ இந்த கிளாஸில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க.